வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு கிளாஸில் நம்ம வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை வந்து இந்த கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்புகள் எங்கெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி தொடர்புகள், எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்த கிளாஸஸில் சென்டர் பார்க்கும்போது சென்டருக்கு இங்கெல்லாம் பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்கு இங்கெல்லாம் பவர் இருக்குது. சில இடங்களில் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த இடங்களில் பவர் ஷேர் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய கிளாஸஸ் அது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரியும், அங்கே இல்லாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஷேர் ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். நிறைய கன்ஃபியூசிங்கான ஏரியா அப்படிங்கிறது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் தான். ஸோ இந்த இடத்துல சொல்லிடுவாங்க, இல்லை சென்டருக்கு தான் பவர் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டேட்டுக்கு தான் பவர் இருக்குது, இந்த இடத்துல 2 பேத்துக்கும் பவர் இருக்குது. அந்த மாதிரி இது நிறைய இடங்கள்ல மாறும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஹெட்ல பார்க்க போகிறோம். ஹெட்டிங்கா இந்த ஹெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஜிஸ்லேட்டிவ்னு எடுத்துக்கலாம், சட்டம் இயற்றுறது. அங்கே ஸ்டேட்டுக்கு சென்டருக்கும் எப்படியெல்லாம் பவர்ஸ் வந்து ஷேர் ஆகுது, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டேட்டுக்கு, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் சென்டருக்கு அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக வந்து இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் மத்திய அரசு மாநில அரசு உறவுகள் சரிங்களா எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மத்திய அரசு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, மிஸ்டர் மோடி கவர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி மாநில அரசு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. கேரளா கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, அங்கே அஸ்ஸாம் கவர்மெண்ட் சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இந்தந்த ஹெட்டில் எப்படியெல்லாம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கும்போது சட்டமன்றம் அப்படிங்கும்போது சட்டம் இயற்றுறதுல அவங்க 2 பேரும் எப்படிலாம் பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக பொறுப்புல எப்படியெல்லாம் சென்டரும் ஸ்டேட்டும் பவர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் நம்பர்ஸோட பார்க்கலாம். இந்த பவர்ஸ் இங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் சேர்த்து பார்க்கலாம். ஃபினான்ஷியலா நிதி சம்பந்தமாகவும் சென்டரும் ஸ்டேட்டும் ஒரு பெரிய அளவில் ஷேர் பண்றாங்க. பெரிய நிதி வந்து சென்டருக்கு தான் கிடைக்குது, சென்டர் அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த நிதியை பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். இதில் சில விஷயங்கள் தான் புதுசாக இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அந்த இடத்துல பார்த்தது இந்த இடத்துல வந்து புரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே இந்தியாவில் அரசியலமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் அப்படின்னா இதுக்கு சரியான தமிழத்து வந்து கூட்டாட்சி சரிங்களா. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே இந்தியாவில் அரசியலமைப்பே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோட ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுக்குன்னு இந்தியா ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு இந்தியன் யூனியன் கண்ட்ரி ஐக்கிய நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெடரல், இந்தியாவுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தன்மை சரிங்களா. அங்க இருக்கிற கொஞ்சமும் இங்க இருக்க கொஞ்சமும் எடுத்து சேர்த்தி குவாசி ஃபெடரல்னு வச்சிருக்கோம். ஆனா மோரலஸ் நம்ம வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் நோக்கி தான் போறோம், ஒரு கூட்டாட்சி தான். ஏன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா 2 பவரையும் கம்பேர் பண்ணா சென்டருக்கு அதிக பவர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து குவாசி ஃபெடரல். நம்மளோட வந்து ஃபுல்லா கூட்டாட்சின்னு சொல்லிட முடியாது, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லிக்கலாம். டிவைட்ஸ் ஆல் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. இன்னொன்று இருக்கு யூனியன் டெரிட்டரி. இதில் வந்து யூனியன் பிரதேசம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். யூனியன் டெரிட்டரி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அட்மோஸ்ட் பவர். யூனியன் டெரிட்டரி டெல்லி புதுச்சேரியில் சட்டமன்றம் இருக்கு, இருந்தாலும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது யூனியன் டெரிட்டரியான டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் சட்டமன்றம் இருந்தாலும் அவங்களோட பவர் கம்மி தான். அப்போ அங்கே இடத்துல எல்லாத்துலேயும் மத்திய அரசுக்கு வந்து அதிகமான பவர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரியை பத்தி கவலைப்படாதீங்க. யூனியன் பிரதேசம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல மத்திய அரசுக்கு தான் அதிக ஸ்ட்ராங் ஹோல்டு. 3 டைப் ஆஃப் ரிலேஷன்ஸை பார்க்கலாம். சென்டருக்கும் மத்தியத்துக்கும் மாநில அரசுக்கும் உண்டான உறவுகள் பார்க்கும்போது 3 ஹெட்ஸ்ல பார்க்கலாம். சட்டமன்றத்துல, நிர்வாகத்துல, நிதியில. ஃபர்ஸ்ட் சட்டமன்றம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸை பற்றி கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? ஆர்டிகல் 245, ஆர்டிகல் 255 பார்ட் 11 குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்க அவசியமே கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. படிக்கும்போது இந்த ஆர்டிகல் இருக்கு இல்லையா, ஒருவேளை பேப்பர்ல எல்லாம் இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் படுத்துக்கலாம். அது நம்ம படிக்கும் போதே மனப்பாடம் ஆயிரும். தனியாக எடுத்து எல்லா ஆர்டிகல்ஸும் எல்லா பார்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கலாம், எல்லா ஆர்டிகல்ஸும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் படித்தாலே போதும். இப்போ ஆர்டிகல் 245 255 கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எடுக்கிறீங்க, பகுதி 9க்கு போயிடுறீங்க, சாரி 11 பகுதி 11க்கு போயிடுறீங்க. இருக்கக்கூடிய 245 255 வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் இப்படி தான் ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனை வந்து 4 ஹெட்டிங்கில் பார்ப்போம். ஒரு ஹெட்டிங்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
மத்திய அரசு, மாநில அரசின் சட்டமன்ற எல்லை அளவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். மத்திய அரசுன்னு ஒரு அரசு இருக்கு. மோடி கவர்ன்மெண்ட் இருக்காங்க. பிஜேபி கவர்ன்மெண்ட். அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஹோல் வேர்ல்டுக்கே அவங்க வந்து லா பாஸ் பண்ண முடியுமா? இந்தியாவ மட்டும் தானே. இந்தியா மட்டும் தான் அவங்களோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்தியாவ தாண்டி லா பாஸ் பண்ண முடியுமா? இந்தியாவ தாண்டி லா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டால இந்தியாவ தாண்டியும் லா பாஸ் பண்ணலாம். வெறும் இந்தியாவோட டெரிட்டரி மட்டும் இல்ல. இந்தியாவ தாண்டியும் லா பாஸ் பண்ணலாம். இந்தியால இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன் ஃபாரின்ல ஏதாவது ஒரு கண்ட்ரில அவனோட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிய ரெகுலேட் பண்ற மாரி இந்தியால லா பாஸ் பண்ணலாம். இந்தியாவோட சிட்டிசன் வேற ஒரு நாட்டுக்கு போறான் அப்படின்னா, சில லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். இந்தியாவோட டெரிட்டரின்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்தியாவோட டெரிட்டரின்னு வச்சுக்கிட்டோம். ஆனா இந்தியாவோட டெரிட்டரியில இந்த டெரிட்டோரியல் சீஸ் இருக்கு இல்லையா? இந்த கடல் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த எல்லை அந்த சீ வெசல்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் லா வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்தியாவோட மேல ஏர்ல சரிங்களா? இந்தியாவோட மேல ஏர் பரப்பு இந்தியாவோட டெரிட்டோரியில இருக்கக்கூடிய வானத்துல எந்தெந்தெல்லாம் ஃப்ளைட் எல்லாம் போதோ, அந்த ஃப்ளைட்ல எல்லாம் இந்தியாவோட லா அப்ளிகபிள் ஆகும். இந்த மாரி டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சென்டருக்கு எவ்வளவு தூரத்து வரைக்கும் அவங்க வந்து லா மேக் பண்ணலாம். டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஒரு மாநிலம் தமிழகம் அப்படிங்கிற இந்த மாநிலம் டிஎம்கே கவர்ன்மெண்ட் மிஸ்டர் ஸ்டாலினால இருக்கு இல்லையா? அவங்கனால எவ்வளவு தூரம் லா பாஸ் பண்ணலாம்? ஸ்டேட்ட விட்டு லா பாஸ் பண்ண முடியுமா? ஸ்டேட்ட விட்டு அவங்கனால லா பாஸ் பண்ணலாம். அதே மாரி தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யாராவது நபர் சரிங்களா? அவரோட விஷயங்கள் ஏதாவது பாதிக்கப்படுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா அந்த லா பாஸ் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். ஆனா ஸ்டேட் எக்காரணத்த கொண்டும் இந்தியா டெரிட்டோரிய தாண்டி லா பாஸ் பண்ண முடியாது. சிம்பிள். இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்டர், டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்டேட். இந்த இத பார்க்க போறோம். எவ்வளவு தூரம் அவங்கனால லா கிரியேட் பண்ண முடியும் சென்டரால. எவ்வளவு தூரம் ஒரு மாநில அரசால லா கிரியேட் பண்ண முடியும் ஸ்டேட்டால. இந்த விஷயங்கள வந்து பார்க்க போறோம். அடுத்ததா லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட். இந்த சட்டமியற்றும் துறைகள்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துருக்காங்க. சென்டருக்கும், ஸ்டேட்டுக்கும். இது பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஷெட்யூல் 7 நம்ம நெறைய இடங்கள்ல டிஸ்கஸ் பண்ணோம். அத பத்தி இன்னும் டீட்டெயிலாவே பார்த்தரலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? எத்தன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? அந்த விஷயத்த பார்த்தரலாம். பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன். பாராளுமன்றம் ஒரு ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல லெஜிஸ்லேட் பண்ண முடியுமா? ஆக்ட் பாஸ் பண்ண முடியுமா? சட்டம் இயற்ற முடியுமா? தாராளமா பண்ணலாம். பார்த்தோம் இல்லையா? எமர்ஜென்சி பீரியட்ல பண்ணலாம். வேற எப்ப பண்ணலாம்? ராஜ்யசபா பர்மிஷன் குடுத்துச்சுன்னா பண்ணலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டில பர்மிஷன் குடுத்தா பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு இன்டர்நேஷனல் அக்ரீமென்ட்ட நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னா, தாராளமா ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்லயும் நீங்க உள்ள சென்டர் உள்ள வந்து லா பாஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதைய பத்தி இன்னும் ஸ்பெசிஃபிக்காவும் பார்த்துருவோம். 4வதா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலோட கண்ட்ரோல் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மேல. அதாவது ஸ்டேட் என்ன சட்டம் வேணாலும் இயற்ற முடியாது இல்லையா? அந்த சட்டம் இயற்றுறதுல சென்டர் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள வந்து இந்த 4 ஹெட்ல பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா வந்து, இந்த கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்டின்னா, மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் உள்ள உறவுகள பத்தி பார்க்க போறோம். மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் உறவுகள 3 ஹெட்டிங்ல பார்க்க போறோம். சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அடுத்தது பினான்சியல். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் லெஜிஸ்லேட்டிவ்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, சட்டம் இயற்றுதல எப்படியெல்லாம் 2 பேத்துக்கு பவர் ஷேர் ஆயிருக்கு. அதுல 4 ஹெட்டிங். அதுல முதல் ஹெட்டிங் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் மத்திய மற்றும் மாநில அரசின் எல்லை அளவு எவ்வளவு இருக்கு? டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் அது பார்த்தலாமா? அடுத்து 2வது, அடுத்தது 3வது, அடுத்தது 4வது. அடுத்த டாபிக் போயிடலாம். டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். மத்திய, மாநில அரசோட சட்ட வரம்புகள் எவ்வாறு இருக்கிறது? பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஃபார் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டோரி ஆஃப் இந்தியா. இந்தியன் டெரிட்டோரி அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா, இந்தியாவோட நிலம். சரிங்களா? இந்தியாவோட நிலம். இந்தியாவோட சீஸ் இருக்கு பாத்தீங்களா? டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சீஸ், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு 40 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் 20 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இந்தியாவோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்துரும். சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா லா மேக் பண்ணலாம். இந்த கடல்ல இருக்கக்கூடிய கப்பல் இருக்கு பாத்தீங்களா? அந்த கப்பல்லும் ஒரு ஆளுகளா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் இந்த லா அப்ளிகபிள் ஆகும். அதே மாரி இந்த நம்மளோட எல்லை பரப்புக்குள்ள வானத்துல பறக்கக்கூடிய விமானங்களுக்கும் நம்மளோட லா வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ அதுதான் வந்து பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஃபார் ஹோல் மொத்த இந்தியாவுக்கும் பண்ணலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு லா பார்லிமெண்டால பண்ண முடியும். ஸ்டேட் கேன் மேக் லாஸ் ஃபார் ஹோல் ஆர் எனி பார்ட் டெரிட்டோரி ஆஃப் த ஸ்டேட். சிம்பிள். மாநிலங்கள்னால என்ன பண்ணுவோம்? முழு அல்லது அந்த பகுதிக்குள்ள மாநிலங்கள் அந்த பகுதி ஏதாவது ஒரு பகுதி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏதோ ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா சட்டம் வந்து இயற்ற முடியும். சிம்பிள் தானே, இது தெரியும். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோட கண்ட்ரோல். ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், ஸ்டாலின் இவர் போய் கேரளால போயிட்டு ஏதாவது ஒரு லா அங்க இருக்கக்கூடிய ஏதாவது லா பண்ண முடியுமா? தாராளமா பண்ணவே முடியாது இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு எல்லைக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு லா பாஸ் பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். கேரளா கவர்மெண்ட் கேரளால இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டேட் அவங்களோட சட்டம் வந்து இயற்றுவாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரளால மட்டும் ஒரு லா பாஸ் பண்ணலாம், தமிழ்நாடுல மட்டும் ஒரு லா பாஸ் பண்ணலாம், இல்ல மொத்த இந்தியாவுக்கும் கூட ஒரு லா பாஸ் பண்ணலாம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு. சென்டர் அப்படின்னா பாராளுமன்றம், சட்டமன்றம் அப்படின்னா ஸ்டேட்.
பார்லிமெண்ட் கேன் மேக் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் கேனாட் மேக் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இந்தியாவை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய இடங்கள்லயும் சில இடங்கள்ல வந்து நம்ம பாராளுமன்றத்தால லா கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் சிட்டிசனோட ப்ராப்பர்ட்டி அமெரிக்கால இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு லா இங்க பாஸ் பண்ணலாம். இந்தியாவோட பார்லிமெண்ட்ல தாராளமா பாஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். தி லாஸ் ஆஃப் பார்லிமெண்டோட லா எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது? ஸோ மொத்த இந்தியாவிலையும் பாஸ் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கான இடத்துலையும் பாஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் இந்தியாவை தாண்டி மற்ற இடங்களையும் பாஸ் பண்ணலாம். பார்லிமெண்டோட லா எங்கெல்லாம் அக்செப்ட் ஆகாது? எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிரசிடென்ட் வந்து இந்த காரணம் காட்டி பீஸ், சரிங்களா, அமைதி, ப்ராக்ரஸ், முன்னேற்றம், குட் கவர்மெண்ட், நல்ல அரசாங்கம், இந்த 3 காரணம் காட்டி இந்த 5 யூனியன் டெரிட்டரியில பிரசிடென்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவார் லாவை. பிரசிடென்ட், சரிங்களா, பிரசிடென்ட் வந்து ஜனாதிபதி வந்து இந்த லா வந்து ரெகுலேட் பண்ணுவார். ஜனாதிபதி அப்படிங்கும்போது பார்லிமெண்ட் பேக்டு இல்லையா? ஜனாதிபதிக்கு வந்து பிரைம் மினிஸ்டரும் அந்த யூனியன் கேபினெட் ஹெட் அவங்க பர்மிஷன், அவங்க அட்வைஸ் பண்ணாலே அவங்க ஒர்க் பண்ணலாம். பிரசிடென்ட் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அதனால பிரசிடென்ட் வந்து இந்த 5 யூனியன் டெரிட்டரி மட்டும் எடுத்துக்கிட்டார். வெறும் 5 யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 5 யூனியன் டெரிட்டரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது லா மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸ், ப்ராக்ரஸ், குட் கவர்னன்ஸை காட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து லா மேக் பண்ணுவார். அந்தமான் நிக்கோபார், லட்சதீப், தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, டமான் அண்ட் டியூ இப்போ 2மே சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து லடாக். இந்த 4, சரிங்களா, இப்போ 4 தான். இந்த 4 யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா வந்து லா மேக் பண்ணலாம் தாராளமாக குட் கவர்னன்ஸ்க்காக. என்னென்ன ரீசன் பார்த்துக்கோங்க. பீஸ், குட் கவர்னன்ஸ், ப்ராக்ரஸ். இந்த 3 காரணம் காட்டி பார்லிமெண்ட் மேக் பண்ற லா வந்து பிரசிடென்ட் சொல்லிடுவார் இந்த லா இங்க அப்ளிகபிள் ஆகாது. பார்லிமெண்ட் மேக் பண்ற லாவை பிரசிடென்ட் மாத்துவார். இந்த லா வந்து இப்படி இங்க மாத்தி அமைக்கட்டும். பார்லிமெண்ட் மேக் பண்ற லாவை பிரசிடென்ட் சொல்லிடுவாரு இந்த 4 யூனியன் டெரிட்டரியில அப்ளை ஆகாது அப்படின்னு கூட சொல்லிடுவார். ஸோ பிரசிடென்ட்க்கு வந்து இந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 3 காரணங்களுக்காக தான். அடுத்தது அதே மாதிரி கவர்னர் இஸ் empowered to direct the act of parliament does not apply to scheduled area in the state except. இது வந்து கவர்னர், சரிங்களா, கவர்னர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க பாருங்க. கவர்னர் வந்து ஆளுநர் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ், சில ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸா இருக்கும். ஒரு 10 சில ஏரியாஸ் வந்து ஷெட்யூல்டு ஏரியாவா அறிவிச்சிருக்காங்க, நம்ம அது பார்ப்போம். அதே மாதிரி சில ஏரியா வந்து ட்ரைபல் ஏரியாஸாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரைபல் ஏரியாஸ் நார்த் ஈஸ்ட் தான் இதெல்லாம் மேக்ஸிமம். ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படிங்கிறது வெறும் நார்த் ஈஸ்ட்ல, மற்ற இடங்களும் வரும். ஷெட்யூல்டு ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க கவர்னர் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய லா வந்து ரெகுலேட் பண்ணுவார். அதே மாதிரி அஸ்ஸாம்ல இருக்க கவர்னருக்கும் இந்த பவர் வந்து கொடுத்துருவாங்க. கவர்னர் ஆஃப் அஸ்ஸாம் மே லைக்வைஸ் டைரக்ட் தட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் டஸ் நாட் அப்ளை டு த ட்ரைபல் ஏரியா இன் தட் ஸ்டேட் ஆர் அப்ளை வித் ஸ்பெசிஃபைட் மாடிஃபிகேஷன். அப்போ யார் யாருக்கெல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்னர் ஷெட்யூல்டு ஏரியால கவர்னர் வந்து பார்லிமெண்ட் லாவும் மாத்திக்கலாம். அதே மாதிரி ட்ரைபல் ஏரியா, அதுவும் பர்டிகுலரா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியால கவர்னருக்கு அது பவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து மற்ற ட்ரைபல் ஏரியாலாம் பிரசிடென்ட்டுக்கு பவர். வெறும் அஸ்ஸாம்ல மட்டும் கவர்னருக்கு பவர், மற்ற ட்ரைபல் ஏரியாலாம் பிரசிடென்ட்டுக்கு பவர். சிம்பிளா இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு சொல்றேன். ஸோ மொத்த பார்லிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த இந்தியா இல்ல ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு லா மேக் பண்ணலாம். எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு 4 யூனியன் டெரிட்டரிக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ்னு சில ஏரியாஸ் இருக்கு. ஸோ அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் லா வந்து ரெகுலேட் பண்ணுவார். ட்ரைபல் ஏரியாஸ்னு இருக்கு, சரிங்களா, பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாஸ் மெயினா இந்த ட்ரைபல் ஏரியாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா AMTM, அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 தான். அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம். இது 4 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் ட்ரைபல் ஏரியாஸ். இங்க வந்து அதிகமான பழங்குடியினர் இருக்காங்க. மொத்தம் பார்லிமெண்ட் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு சில கல்ச்சர்ஸ் வேரியேஷன் இருக்கு, லாங்குவேஜ் வேரியேஷன் இருக்கு, ரிலீஜன்ல வேரியேஷன் இருக்கு. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அதனால இந்த 4 ஏரியால பார்லிமெண்டோட லா அப்ளை ஆகணும் அப்படின்னா இங்க மட்டும் கவர்னர், அஸ்ஸாமுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கவர்னர். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்ச். அஸ்ஸாமுக்கு மட்டும் கவர்னர், மற்ற 3 ஏரியாவுக்கு பிரசிடென்ட். இவங்க லாவை வந்து ரெகுலேட் பண்ணலாம், பார்லிமெண்டோட லாவை ரெகுலேட் பண்ணலாம். அப்போ புரிஞ்சுங்களா? சிம்பிள். அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க. அப்போ நம்ம ஒன்று பார்த்துட்டோம். பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஹோல். இதை வந்து நம்ம எந்த ஹெட்டிங்ல பார்த்தோம்? டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட்ல வந்து எல்லாத்துக்கும் ஸ்டேட் நினைச்சது அப்படின்னா அந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் லா அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் லா அப்ளை பண்ணணும்னாலும் அப்ளை பண்ணலாம். மத்திய அரசு நினைச்சதுன்னா மொத்த இந்தியாவுக்கும் லா அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன ஏரியாவில் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். மத்திய அரசுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா தாண்டி வெளியே கூட சில லாஸ் வந்து ரெகுலேட் பண்ணலாம், ஆக்ட் பண்ணலாம்.
சில எக்ஸெப்ஷன்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து எக்ஸெப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பிரசிடென்ட்க்கு அதிக பவர் இருக்கு. அதே மாரி ஷெட்யூல்ட் ஏரியாஸ்ல கவர்னர்ஸ்க்கு அதிக பவர் இருக்கு. அதே மாரி ட்ரைபல் ஏரியாஸ்ல பிரசிடென்ட்க்கு பவர் இருக்கு. எக்ஸெப்ட் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல கவர்னர் வந்துருவார். சிம்பிள். இவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இன்னொரு தடவ திருப்பி படிச்சீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்சுவலான விஷயங்கள் தான். இது ஏன் இவங்களுக்கு பவர் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ட்ரைபல் பீப்பிள், பழங்குடியினர், டிஃபரண்ட் லாங்குவேஜ், டிஃபரண்ட் கல்ச்சர், டிஃபரண்ட் டைவர்சிட்டி, சில பழக்கவழக்கங்கள் மாறி இருக்கும். மத்த மக்களோட உடனே அவங்க கலந்துர முடியாது. அதனால அவங்க ஸ்பெஷலாவே வச்சுக்கணும். அதனால ஸ்பெஷல் கன்சிடரேஷன் குடுத்துருக்காங்க. அடுத்ததா லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட். லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க? இந்த சட்டம் இயற்றும் விஷயங்கள எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க? இந்த லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட் தான் நம்ம நெறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஷெட்யூல் 7 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு 3 லிஸ்ட். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன், மாநிலம், பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்ல இருக்கிறது வந்து பாராளுமன்றம், மாநிலம் 2 பேருமே வந்து சட்டம் இயற்றுவாங்க. பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடியதுல 2 பேரும் சட்டம் இயற்றுறாங்க ஒரே விஷயத்துல அப்படின்னா, பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதான் வந்து பிரிவைல் ஆகும். அதுதான் வந்து செல்லுபடி. அதுக்கு தான் அதிக பவர். பாராளுமன்றத்துல இருக்கக்கூடியத பாராளுமன்றம் சட்டம் இயற்றும். எக்ஸ்க்ளூசிவ் பவர், டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் பாராளுமன்றம். மாநில பட்டியல்ல இருக்கக்கூடியதுல மாநில கவர்ன்மெண்ட் அவங்க சட்டம் இயற்றிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் மாநில பட்டியல்ல இருக்கு. இப்போ மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயத்த சென்டர் வந்து எங்க பவர் என்க்ரோச் பண்ணி லா மேக் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த ஃபார்மர்ஸ் பில்லுக்கு எதிரா இந்த 2020ல ஒரு பெரிய அளவு புரொடெஸ்ட் நடந்ததுக்கு இதுக்கான காரணம் தான். எங்களோட ஏரியா, மாநிலத்தோட ஏரியால சென்டர் நீங்க எப்படி லா மேக் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் வந்தனால தான் அவ்வளவு பெரிய புரொடெஸ்ட் வந்து வந்துச்சு. பொதுப்பட்டியல்ல இருக்கிறது 2 பேருமே பாஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் பொதுப்பட்டியல்ல இருக்கு. 2 பேருமே பாஸ் பண்ணுவாங்க. இவங்க நீட் வேணுங்குவாங்க, இவங்க நீட் வேணாங்குவாங்க. கடைசியில எது பிரிவைல் ஆகும்? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொன்னா நீட் வேணுங்கிறது தான் பிரிவைல் ஆகும். அடுத்ததா ரெசிடியரி பவர்ஸ். ரெசிடியரி பவர்ஸ் அப்படிங்கிறது இதர அதிகாரங்கள், எச்ச அதிகாரங்கள் இதெல்லாம் இல்லாத விஷயங்கள் ரெசிடியரி பவர்ஸ்ல போட்டு வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைபர் செக்யூரிட்டி. ஏன் இதெல்லாம் இல்ல? கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது எல்லாத்தையுமே எழுத முடியாது இல்லையா? சிலது எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போதெல்லாம் சைபர் செக்யூரிட்டிலாம் அவ்வளவு தூரம் இல்ல. இன்டர்நெட், டெலிகம்யூனிகேஷன்லாம் அவ்வளவு இல்ல. இல்ல பின்னாடி வந்திருக்கு. இப்ப பின்னாடி வந்தத தூக்கி இதுல போட்டுருக்காங்க. ரெசிடியரி லிஸ்ட்ல தூக்கி போட்டுருக்காங்க. ரெசிடியரி லிஸ்ட்ல இருக்கிறது சென்டருக்கு தான் அதிக பவர். பார்லிமென்ட்க்கு, பாராளுமன்றத்துக்கு அதிக பவர். ஸ்டேட்டுக்கு வந்து அதுல வந்து பவர் கிடையாது. ஃபுல்லா யாருக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா சென்டருக்கு குடுத்தாங்க. இதே யுஎஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெசிடியரி லிஸ்ட்ல இருக்கிறத ஸ்டேட்டுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா யுஎஸ்ங்கிறது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கூட்டாட்சி. பெர்ஃபெக்ட் ஃபெடரல் எக்ஸாம்பிள். ஃபெடரல் கண்ட்ரியா இருந்துச்சுன்னா ரெசிடியரி லிஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான் குடுக்கணும். ஆனா நம்மளோட தான் பெர்ஃபெக்ட் ஃபெடரல் இல்லையே. நம்மளோட குவாசி ஃபெடரல். அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட்ஸ் பொதுப்பட்டியல்ல ஏதாவது மோதல் வந்துச்சு அப்படின்னா, நீ லா பண்றது பெருசா, நான் லா பண்றது பெருசா செல்லுமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு மோதல் வந்துச்சு அப்படின்னா, பார்லிமென்ட் பண்ற லா தான் பிரிவைல் ஆகும் அப்படின்னும் குறிப்பிட்டாங்க. சோ பார்லிமெண்டரி லா பிரிவைல்ஸ். பாராளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்படும். லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்டும் புரிஞ்சது இல்லையா? இப்படிதான் வந்து ஸ்டேட்டும் சென்டரும் பவர்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்லிமென்ட்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆஃப் த மேட்டர்ஸ் எனுமரேட்டட் இன் யூனியன் லிஸ்ட். யூனியன் பட்டியல்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா பார்லிமென்ட்க்கு பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட 98 சப்ஜெக்ட் வந்து பார்லிமென்ட்ல அந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. பாதுகாப்பு, டிஃபென்ஸ், பேங்கிங், வங்கி தொடர்பானது, ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாட்டு விவகாரங்கள், கரன்சி ரெகுலேஷன் நாணயங்கள் தொடர்பா ஏதாவது ரெகுலேட் பண்ணணும். பார்லிமென்ட்க்கு தான் பவர் இருக்கு. சோ நாணயத்தோட இத வந்து மாத்தணும். இப்ப வந்து நாணயத்துல வந்து காந்தியோட போட்டோ வர மாரி பண்ணலாம். இதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. நாணயம் இது வந்து புதுசா ஒரு ரூ. 22 காயின் இஷ்யூ பண்ணலாம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அது இஷ்யூ பண்ண முடியும். ஸ்டேட் கவர்ன்மெண்டால அது வந்து இஷ்யூ பண்ண முடியாது. அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி, அணு ஆற்றல், இன்சூரன்ஸ், காப்பீடு தொடர்பானது, கம்யூனிகேஷன், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஒரு மாநிலங்களுக்கும் இன்னொரு மாநிலங்களுக்கும் இடையான ட்ரேட் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் யாருக்கு இருக்கு? சென்டருக்கு. ஆனா இன்ட்ராஸ்டேட் ட்ரேட் ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து மாநிலமே பார்த்துக்கும். இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உண்டான வர்த்தகத்தை வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு இல்லையா? ஸ்டேட் வந்து அவங்களோட பட்டியல்ல வந்து அவங்க வந்து லா மேக் பண்ணிப்பாங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான். சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ், சில நேஷனல் எமர்ஜென்சி பீரியட்ல, சில டைம் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ராஜ்யசபா ஒப்புதல் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சில காரணம் கட்டத்துக்காக ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்லயும் சென்டர் உள்ள வந்து லா மேக் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சில சப்ஜெக்ட்ல எக்ஸ்க்ளூசிவா பவர் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்லிமெண்ட் வந்து சில பவர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு. அது எக்ஸ்க்ளூசிவ் தான். ஆனா ஸ்டேட் மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர் குடுத்துட்டாங்க. இருந்தாலும் சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அதாவது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு.
நீங்க மட்டுமே லா மேக் பண்ணலாம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் நீங்க மட்டுமே லா மேக் பண்ணலாம் உங்க ஸ்டேட் சப்ஜெக்ட்ல. ஆனா சில எக்ஸ்ட்ரார்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த எக்ஸ்ட்ரார்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஸ்பெஷல் ரெசல்யூஷன், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அதை பத்தி தான் அடுத்தது பார்க்க போறோம். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்டினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்லயும் வந்து லா பாஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்காக ஸ்டேட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 59 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா 98 சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்தது 59 சப்ஜெக்ட்ஸ்ல இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, போலீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவல், பொது சுகாதாரம் மற்றும் சுகாதாரம், இந்த பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன் இதெல்லாம் ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். போலீஸ்ல ஏதாவது ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு தான் பவர் இருக்கு. சென்ட்ரலுக்கு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பவர் இருக்கு. ஆனா எக்ஸ்க்ளூசிவ் பவர் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட்டுக்கு தான். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதே மாதிரி பிரிசன்ஸ் சிறைச்சாலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டேட் சப்ஜெக்ட். லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூர் அரசு லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். ஃபிஷரிஸ், மார்க்கெட்ஸ், தியேட்டர்ஸ், கேம்பிளிங் பாருங்க. கேம்பிளிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. சில ஸ்டேட் வேணும்னா அது ஓகே சொல்லிக்கலாம், வச்சுக்கலாம் கேம்பிளிங். கேரளால லாட்டரி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல லாட்டரி பேன் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் கோவால பார்த்தீங்கன்னா கேஷினோஸ், லாட்டரி இதெல்லாம் லீகலா இருக்கு. ஆனா மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லீகலா இருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்டேட் கேம்பிளிங், லாட்டரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு. ஸ்டேட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் இஸ் மெயின்டைன் இன் நார்மல் டைம்ஸ். நார்மல் டைம்ஸ்ல சென்டர் அவங்க சப்ஜெக்ட்லயும் ஸ்டேட் அவங்க சப்ஜெக்ட்லயும் லா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில எக்ஸ்ட்ராடினரி டைம்ஸ்ல அப்நார்மல் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட்டோட சில இடத்துல வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் ஆன் எனி மேட்டர் எனுமரேட்டட் இன் த ஸ்டேட் லிஸ்ட். கான்ஸ்டிடியூஷனே சொல்லிருச்சு. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இது சென்டர் வேணும்னா லா பாஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னா ஸ்டேட் லிஸ்ட்ல கூட நீங்க லா பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், 5 எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். அப்போ அந்த 5 எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா வந்து வென் ராஜ்யசபா பாசஸ் எ ரெசல்யூஷன். ஸோ ராஜ்யசபா ஒரு 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுது. இனிமேல் அக்ரிகல்ச்சர்ல வந்து சென்டர் வந்து லா பாஸ் பண்ணலாம். இந்த லா பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா 1 இயருக்கு அது வேலிட். 1 இயருக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ணும் அப்படின்னா லா பாஸ் பண்ணும். 1 இயருக்கு அப்புறம் வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கலாம் அதை, இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீல் பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம். இதான் வந்து சிம்பிள். 5 எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல முதல் சிச்சுவேஷன் ராஜ்யசபா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஒரு ரெசல்யூஷனை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா சென்டருக்கு பவர் வந்துடும். ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல லா கிரியேட் பண்ணலாம். அந்த கிரியேட் பண்ண லா 1 இயருக்கு தான் வேலிட். 1 இயருக்கு அப்புறம் அந்த ஸ்டேட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை ரிப்பீல் பண்ணிக்கலாம், அதை எடுத்துடலாம். டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர காலத்தின் போது ஆர்டிகல் 352ல பார்த்தோம். தேசிய அவசர காலத்தின் போது ஒரு 3 ரீசனுக்காக தேசிய அவசர காலம் வரும். அந்த 3 ரீசனுக்காக தேசிய அவசர காலம் 352 நிலுவையில் இருக்கு, அமல்ல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல லா பாஸ் பண்ணிக்கலாம். when states make a request, when states ப்ளூரல்ல இருக்கு பாருங்க, when 2 or more states, 1 ஸ்டேட் கிடையாது, ஒரு ஸ்டேட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது, எங்க ஸ்டேட்டுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருக்கீங்களா, எங்களுக்கு இந்த லா பாஸ் பண்ணுங்க, பண்ண முடியாது. 2 ஸ்டேட்ஸ் வரணும், 2 or more ஸ்டேட்ஸ், தமிழ்நாடும் கேரளாவும் வரணும், தமிழ்நாடும் கர்நாடகாவும் வரணும், கேரளாவும் கர்நாடகா வரும். கேரளா மட்டும் கேட்டுச்சுன்னா லா பாஸ் பண்ண முடியாது பார்லிமெண்டால. when 2 or more ஸ்டேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட் கிட்ட, இந்த லா வந்து எங்களுக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னா தாராளமா பாஸ் பண்ணலாம். இது வந்து 3வது சிச்சுவேஷன். டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், சர்வதேச ஒப்பந்தங்கள் ஏதாவது பிம்ஸ்டெக், சார்க் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல என்கரேஜ் பண்ணி சென்டர் உள்ள வந்து லா பாஸ் பண்ணலாம். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல ஒரு நெய்பரிங் ரிலேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஸ்டேட் சப்ஜெக்ட்ல லா பாஸ் பண்ணலாம். பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதியின் ஆட்சியின் போது இல்லையா, இப்போ ஸ்டேட்ல தமிழகத்துல ஜனாதிபதியின் ஆட்சியின் போது ஸ்டேட்டோட பவர்ஃபுல்லா சென்டருக்கு வந்துடும், பிரசிடென்ட்டுக்கு வந்துடும். பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்டோட எல்லாமே பிரசிடென்ட்டுக்கு வந்துடும். பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட் கொடுக்கலாம், பிரசிடென்ட் அதை அவரே வச்சுக்கலாம், பிரசிடென்ட் அது கவர்னருக்கு கொடுக்கலாம், பிரசிடென்ட் அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எனி அத்தாரிட்டி கொடுக்கலாம் இல்லையா. அப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்துடும். அப்ப பிரசிடென்ட்னா பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ இந்த 5 எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல லா பாஸ் பண்ணும். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் சென்டர்ல இருக்கக்கூடிய லிஸ்ட், மத்திய பட்டியல வந்து
ஸ்டேட்டால லா பாஸ் பண்ணவே முடியாது. எந்த சிச்சுவேஷன்லயும் மத்திய பட்டியல்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல, மத்திய பட்டியல்ல இருக்கக்கூடிய இந்த நாணயம், காயின்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட்டால லா பாஸ் பண்ணவே முடியாது. இது வந்து தெளிவாய்க்கோங்க. ராஜ்யசபா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ராஜ்யசபா டிக்ளேர்ஸ் தட் இட் இஸ் நெசசரி இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன் கருதி ராஜ்யசபா தேசிய நலன் கருதி இந்த சப்ஜெக்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து லா லெஜிஸ்லேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ராஜ்யசபா சொல்லுச்சு அப்படின்னா பண்ணலாம். ஏன் ராஜ்யசபா சொன்னா பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க? ராஜ்யசபா ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு இல்லையா? மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. தமிழகத்துல இருந்து 18 பேர் போறாங்க. தமிழகத்துல ராஜ்யசபாக்குன்னு ஏதாவது தொகுதி இருக்கா? இல்ல. மொத்த தமிழகத்துல இருந்து 18 பேர் அனுப்புறோம். அப்ப அந்த 18 பேரும் நம்ம ஸ்டேட்டுக்காக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்தும் வந்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்னா ஓகே, ஸ்டேட்டுக்கு வந்து நல்லதுதான் சொல்லுவாங்க. ஃபெடரல் ஆட்சிக்கு சொல்றாங்க. ஓகேவா? கூட்டாட்சி இது ஒரு முறை. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஒரு லா வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ ராஜ்யசபா டிக்ளேர்ஸ் தட் இட் இஸ் நெசசரி இன் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தட் பார்லிமெண்ட் ஷுட் மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆர் இன் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பின்னாடி ஆட் பண்ணப்பட்டது நான் சொல்றேன். ஜிஎஸ்டி பத்தி இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜிஎஸ்டி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஏதாவது வருது, தேசிய நலன் கருதி இது லா பாஸ் பண்ணும் அப்படின்னா தாராளமா வந்து லா பாஸ் பண்ணலாம். Then the parliament becomes competent to make laws on that matter. அந்த லா வந்து பண்ணலாம். சட்டங்கள் ஏற்ற பார்லிமெண்ட்டுக்கு தகுதி பெறுகிறது. அடுத்தது இந்த ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி, 3/2 அப்படிங்கிறது என்னது? சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணிட்டா ஓகே, இது வந்து செல்லுபடி ஆகும். அடுத்ததா வந்து திஸ் ப்ரொவிஷன் டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் டு மேக் தி ஸ்டேட்மெண்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் தேசிய நலன் கருதி இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபா ஒரு 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணிடுச்சுங்க. பார்லிமெண்ட்டுக்கு இப்போ பவர் வந்துருச்சு லா பாஸ் பண்ணுது. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதுல பவர் இருக்கா? இல்ல. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த லா வந்து பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ற அது இது சொன்ன மாதிரி 1 இயருக்கு தான் வேலிட். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2/3 மெஜாரிட்டில ராஜ்யசபா பாஸ் பண்ணுச்சுன்னா இன்னொரு வருஷம் வேலிட். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2/3 மெஜாரிட்டில ராஜ்யசபா பாஸ் பண்ணுச்சுன்னா இன்னொரு வருஷம். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ராஜ்யசபா வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்களுக்கு வந்து அந்த பவர் போயிடும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும்னா அந்த அக்ரிகல்ச்சர் லா வச்சுக்கலாம், இல்லாட்டி அதையும் ரிப்பீல் பண்ணிக்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பார்த்தோம். ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் வந்துடும். சில ஸ்டேட் சப்ஜெக்ட்ல எல்லா ஸ்டேட் சப்ஜெக்ட்லயுமே லா வந்து ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். தி லா பிகம்ஸ் இன்ஆபரேட்டிவ் ஆன் 6 months. அதுல ஒரு வருஷம், இங்க வந்து 6 மாசம் தான். நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க. நேஷனல் எமர்ஜென்சினா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போடலாம், பர்டிகுலர் ஏரியாவுக்கும் போடலாம். நேஷனல் எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி வந்தோடனே ஸ்டேட் வந்து சென்டர் சப்ஜெக்ட்ல ஒரு லா மேக் பண்ணிடுச்சு. அந்த லா நேஷனல் எமர்ஜென்சி போனதுக்கு அப்புறம் 6 மாசம் தான் வேலிடு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேணும்னா அந்த லா ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி 6 மாசம் தான் வேலிடு. அதுக்கப்புறம் அது வேணும்னா சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வச்சுக்கணும், இல்லாட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீல் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். The power of state legislature on the same matter is not restricted. இதே மாதிரி தான். இது அந்த முன்னாடி பார்த்தது தான். என்னதான் அவங்க பவர் வந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இல்ல. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். அப்ப அந்த டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்களே, அப்ப என்ன பண்றது? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற லா தான் பிரிவைல் ஆகும். எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர். When the legislature of 2 or more states, நல்லா பார்த்துக்கோங்க, 2 or more state. இங்க 1 or more stateன்னு வந்துச்சுன்னா தப்பு. சிங்கிள் ஸ்டேட் கேட்டுச்சுனாலாம் லா பாஸ் பண்ண முடியாது. When 2 or more state 2 அல்லது மேற்பட்ட சட்டமன்றங்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் பார்லிமெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல லா பாஸ் பண்ணும். பார்லிமெண்ட் டு எனாக்ட் லாஸ் ஆன் மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட், then the parliament can make laws for regulating that matter. Some examples of laws passed under the above provisions are இதெல்லாம் Price Competition Act, Wildlife Protection Act 1972. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஸ்டேட் கேட்டு பண்ணுது. அப்ப 2-3 ஸ்டேட் கேட்டு பண்றாங்க. அப்ப அந்த லா இந்தியா எல்லாத்துக்குமேவா இல்ல அந்த 2-3 ஸ்டேட்டுக்கு மட்டுமா? அந்த 2-3 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான். கேரளாவும் தமிழ்நாடும் கேட்டு ஒரு லா பாஸ் பண்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் லா பாஸ் பண்ணுது அப்படின்னா அது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். ஏதாவது சர்வதேச ஒப்பந்தங்கள் இருக்கு, அதை செயல்படுத்தணும், அதை அமல்படுத்தணும் அப்படின்னா the parliament can make laws on any state in the state list for implementing the international agreements or convention. ஸோ இன்டர்நேஷனலா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க இல்லையா, நிறைய இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், அதை வந்து அமல்படுத்தணும். அமல்படுத்தும் போது இல்லை எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இதை அமல்படுத்த முடியாது, இந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் எங்களுக்கு அமல்படுத்த முடியாது. இதனால என்ன ஆகும்? நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி, வெளியுறவுத்துறை கூட, வெளியுறவு துறை உறவுகள் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். நெய்பரிங் கண்ட்ரியோட ரிலேஷன்ஸ் பாதிக்கப்படும். அப்ப அது நடக்கக்கூடாது. அதனால சென்டருக்கு அதிக பவர் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதாவது பண்ணணுமா தாராளமா லா மேக் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ரூல் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலே யாருக்கு வந்துடும்?
சென்ட்ரல் கவர்மெண்ட் போதும் ஜனாதிபதியின் ஆட்சியின் போதும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ நேரம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு டாபிக் பார்த்தோம். இங்கெல்லாம் வந்து அவங்களோட பவர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். 2வதா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சட்டம் இயற்றுறதுல லெஜிஸ்லேட்டிவ்ல அவங்களுக்கு எப்படியெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு சில சப்ஜெக்ட், சென்டருக்குன்னு சொல்லிட்டு சில சப்ஜெக்ட். சென்டர் ஸ்டேட்டோடதுல சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல லா மேக் பண்ணலாம். அந்த 5 எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸும் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷனோட அடுத்த டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.